ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நான் செய்கிறப்ப நான் ஜேபியில் இருக்கேன். ஸோ எனக்கு 2 பசங்க வந்து இங்கே சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க. ஜேபியில் தங்கி சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க. அப்போ நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு திருப்பி நான் ஜேபிக்கு வருவேன். வந்துட்டு அப்படியே பிள்ளைங்க கூட இருந்துட்டு சமைச்சு கொடுத்துட்டு ஸோ அப்படியே என்ஜாயாக இருந்துட்டு வெளியெல்லாம் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு ஸோ அதுக்கு அங்கிட்டு தான் நான் வந்து கிளைங்க்கு போவேன். ஸோ எப்பயுமே அது ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 2-3 தடவை நாங்கள் வந்துடுவேன். ஜேபிக்கு வந்துட்டு அப்புறம் நான் கிளைங்க்கு போவேன். ஏன்னா இங்கே தான் எங்கள் அம்மாவும் இருக்காங்க, தம்பி வீட்டில் இருக்காங்க ஜேபியில். ஸோ இங்கே வந்த மாதிரி இருக்கும், எங்கள் அம்மா கூட இருந்த மாதிரி இருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அங்கிட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அப்போ வந்தப்போ தான் அங்கே ஜேபியில் உள்ள லோட்டஸ் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ உள்ளுக்கு வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு ஜாமான் கூட வாங்கலை, ஆனால் சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான ஜாமான் மட்டும் வாங்கிக்கிட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு இப்போ வாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு புது ஃப்ரெண்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இவங்ககிட்ட பேசுகிறது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். மனசில் எந்த ஒரு கவலை சந்தோஷம் எது இருந்தாலும் நான் இவங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். இங்கே வந்துட்டாலே எல்லாத்தையும் இவங்ககிட்ட பேசிக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு அவ்வளோ மனசு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். மனசாலக்கிட்ட பேசுகிறது இவனுக்கிட்ட பேசினாலும் மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட தான் நான் எப்பயுமே ரொம்ப வந்து கதடிப்பேன், ரொம்ப பேசுவேன். ஸோ இதுவும் எனக்கு வந்து பிடிச்சமான ஒரு விஷயம் வந்து இங்கே வந்தேன்னா இதை நான் செய்வேன். இப்போ வாங்க என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நைட்டில் வந்து இட்லி, சிக்கன் குழம்பு கேட்டிருந்தாங்க, சிக்கன் கிச்சாப் செஞ்சு கேட்டிருந்தாங்க. சிக்கன் குழம்பு நான் வச்சுட்டேன். ஸோ சிக்கன் கிச்சாப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கோழி எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கு அங்கிட்டு அதே சட்டியில் வந்து எண்ணெயை குறைச்சிட்டு ஸோ அதில் வந்து பட்டை ஏலக்காய் பூ கிராம்பு போட்டுட்டு அப்புறம் ஜிஞ்சர் போட்டு நல்லா வந்து வாசம் வந்த பிறகு வெங்காயம் போட்டேன். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கு அங்கிட்டு இடித்து வச்ச கார்லிக் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அங்கிட்டு காரத்துக்கு வந்து ஊசி மிளகா போட்டிருக்கேன், க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். நான் ட்ரை சில்லியும் போட்டிருக்கேன்னா அதனால் க்ரீன் சில்லியும் கொஞ்சம் போட்டேன், நல்லா கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். அதுக்கு அங்கிட்டு கறி போட்டிருக்கேன். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அங்கிட்டு வந்து ஒயிட் சாஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஸ்வீட் சாஸ் சேர்த்துருக்கேன், அதுக்கு அங்கிட்டு வந்து கேரமல் சாஸ் டார்க் சாஸ் அது சேர்த்துட்டு போதுமான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து விட்டு திருப்பி நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா வந்து அந்த வாசம்லாம் போன பிறகு நான் பொரித்து வச்ச சிக்கனை சேர்த்து வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அங்கிட்டு போதுமான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக வந்து பெப்பர் சேர்த்துருவேன். எவ்வளோ பெப்பர் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டு திக்கான பிறகு இறக்கிட வேண்டியதான். இவ்வளோ தான் ஒரு சிக்கன் கிச்சாப்பு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஸோ இன்றைக்கி வந்து அதை தான் நான் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன். ஸோ எனக்கும் பசி எடுத்துருச்சு, நானும் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.